Hey guys, welcome to Hello guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா டியூட் படத்தோட ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா பியரோட 4வது படம் அண்ட் சாயபேங்கர் மியூசிக் பற்றி பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து ஊரும்லன்னு ஒரு சாங் வந்துச்சு. அது வந்து ரொம்பவே மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக விட்ட அந்த சிங்காரி அப்படின்ற சாங் வந்து கொஞ்சம் நல்ல வரவேற்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரெய்லர் பார்த்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல நான் சொல்லலாம் நினைச்சேன். உனக்கு ஹஸ்பண்ட் உதவுறியா? சத்துமா சார். இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கணும். எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருந்தேன்டா. கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் டா, ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சு சண்டைக்கு ஏய், போறேன். அந்த ஜாக்கி சான் அங்கிள் இருக்கு. பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் ஏய். ஏன் புரியுது? இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் இல்லை. இதுலேருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதை? மாமது ரெட்டூன் அதுக்கு இருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. அந்த லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மூச்சவ பேச்சவ அந்த இன்டர்வியூ வரும்போது அது நல்லா இருந்துச்சு அந்த போர்ஷனு. ட்ரெய்லர் வந்து எப்படி சொல்கிறதுங்க, எனக்கு மைண்ட் மிக்சராக தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் அந்த ஒரு டைலாக் சொல்லுவார்ல, என்ன க்யூட்டாக பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கியா இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி எனக்கு நிறைய இடங்கள்ல தோணுச்சு ட்ரெய்லரில். ஸோ அது எந்த மாதிரி படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு ட்ரெய்லர் பார்த்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஓகேங்களா? படம் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் மியூசிக் வைஸ் நல்லா இருக்கு. அந்த அங்கிளோட அந்த டைலாக்லாம் போட்டிருக்காங்க, யூமோ பை பை பேபிஸ், அந்த மந்திரம் சொல்லுவார்ல ஜாக்கி சானில், அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு அந்த ஒர்க்ஸ் எல்லாமே. இந்த ட்ரெய்லர் முடியும் போது ஒரு டியூன் வரும், அது வந்து அப்படியே மாமதுரை டியூன் அது, ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம ஜிகர்தண்டா XX படத்தில் வர மாமதுரை அந்த சாங்கில் இருந்து அதே டியூன் தான் அது கடைசியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வைஸ் ஓகே. படத்தில் எந்த அளவுக்கு இது இம்பாக்ட் இருக்கும்னு நமக்கு இப்போதைக்கு தெரியாது இல்லையா, படம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அண்ட் பியரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா டிராகனில் பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. டிராகனில் வந்து ஒரு ஜான்ரா ஒரு மேனரிசம் காட்டுவார்ல, அதை தான் அப்படியே இங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி வைஸ் லவ் டுடே அண்ட் டிராகன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா? அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னோட ஃபீல் நான் சொல்கிறேன். இந்த ட்ரெய்லரில் பார்த்த ஷார்ட்ஸை வச்சு என்னோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஸோ பிரதீப் அண்ட் மமிதா 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட லவ் சீன்ஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் கல்யாணம் நிச்சயமாகிற ஸ்டேஜ் வருது. கல்யாண ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, மமிதாக்கு சம் சார்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர் அவங்களுக்கு ஏதாவது மென்டல் டிசார்டர் இருக்கலாம். ஸோ அதனால இன்னும் அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகி ஒரு கட்டத்தில் பிரதீப்பே மறக்கிற அளவுக்கான சிச்சுவேஷன் வரலாம்.
ஸோ திருப்பி பிரதீப் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த லவ்வில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷார்ட் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்டில் அப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து பிரதீப்பும் சரி ஓகே வேணான்னு சொல்லி வெளியே வரப்போ மமிதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அதே சமயம் மமிதாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அப்போது பிரதீப் உள்ள வந்து மமிதாவை எப்படி காப்பாற்றுறாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆகும்னு இந்த ட்ரெய்லரில் வந்து ஷார்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ மமிதா ஒரு கட்டத்தில் ப்ரெக்னென்ட் ஆவாங்கன்னு சொன்னல, அதை நான் எப்படி சொல்கிறேன்னா ட்ரெய்லரில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கும். அதில் வந்து பிரதீப் அண்ட் மமிதா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ கூட பிரதீப் சொல்லுவார், நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்ற மாதிரி டைலாக் சொல்லுவார். அப்போ நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் நோட் பண்ணிங்கன்னா நிறைய குழந்தைங்க ஃபோட்டோஸாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து கண்டிப்பாக அந்த ப்ரெக்னென்சி பற்றி ஒரு அட்வைஸ் பண்ணுற டாக்டர் கிட்ட தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றது நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனைகளும் ரிவீல் ஆகுது. அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு பிரதீப் வந்து இறக்குறாரு உள்ள. ஸோ இந்த மாதிரி தான் கதை இருக்கணும். இந்த ட்ரெய்லரில் காமிச்சு ஷார்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ மாறியும் இருக்கலாம். இப்போதைக்கு இதான் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன். அண்ட் ட்ரெய்லர் வைஸ் இந்த கட்ஸ் அண்ட் எடிட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் அதிகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ எப்படி இருக்க போது நமக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆல் ஓவர் த ட்ரெய்லர் வாஸ் குட். அந்த லாஸ்ட் ஒரு 10 seconds வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு ட்ரெய்லர். ஓகேங்களா, இந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, மமிதா அண்ட் பிரதீப், இவங்க 2 பேரோட அந்த காம்போ வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லுங்கள், க்யூட்டுன்னு சொல்லுங்கள், கிரிஞ்சுன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரஜினி சார் அண்ட் ஸ்ரீதேவி மேம் கூட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு தெரில அவங்களுக்கு. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்திஸ்வரன் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. நான் இந்த படத்தை வந்து ரஜினி சாரை இமேஜின் பண்ணி தான் எழுதினேன், அவரோட ஸ்டைல் அண்ட் அவரோட ஸ்வாகை பேஸ் பண்ணி தான் பிரதீப்புக்கு வந்து நான் செட் பண்ணேன் அந்த ஸ்டைல் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்டதுலேருந்து ஒரே ரஜினி சார் அண்ட் ஸ்ரீதேவி மேம் கூட கம்பேர் பண்ணி இவங்க 2 பேரையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் கூட பார்த்தேன். அதில் வந்து இவங்க 2 பேரும் அந்த இது க்யூட்டாக இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவார்ல, அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு ரஜினி சார் அண்ட் ஸ்ரீதேவி மேம் நெவர் லுக் திஸ் மச் க்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னடா பேசுறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஃபேன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.